கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர்களுக்கு இனி எமிஸ் பணி. அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆய்வக உதவியாளர்கள் இனிவரும் காலங்களில் 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான 350க்கும் மேற்பட்ட அறிவியல் செய்முறை கற்றல் கற்பித்தல் பணியோடு பள்ளியின் 90% அலுவலக பணியை கொண்ட எமிஸ் வலைதளத்தில் உள்ளீடு செய்ய பணி அமர்த்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லாசிரியர் விருதுக்கு ஜூலை 24 வரை விண்ணப்பிக்கலாம். அரசு பள்ளிகளில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் பணியாற்றும் ஆசிரியர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜூலை 24க்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை பதிவேற்றுமாறு அறிவுறுத்தியுள்ள கல்வித்துறை, நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வாகும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 10,000 வெள்ளிப் பதக்கம் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் பணியிடங்களை சேர்த்து அறிவித்தது டிஆர்பி. 2023-24 ஆண்டிற்கான 1768 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு அறிவிக்கையை வெளியிட்டது டிஆர்பி. மேல விவரங்களுக்கு www.tntrb.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசாணை எண் 243 மூலம் 1245 ஆசிரியர்கள் மாநில அளவில் பணியிட மாற்றம். தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அளவில் பதிவு மூப்பு வழங்கப்பட்டு வந்தது. இதனால் ஒரு ஒன்றியத்தில் பணிபுரியும் ஆசிரியர் வேறு ஒரு ஒன்றியத்திற்கு அல்லது வேறு மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் பெற்று செல்லும் பொழுது அந்த மாவட்டத்தில் ஜூனியராக பணியில் சேர வேண்டும். இதனால் அவருக்கு பதவி உயர்வு போன்ற சலுகை பெறுவதில் இழப்பு ஏற்பட்டு வந்தது. இதனை மாற்றும் வகையில் பள்ளிக்கல்வித்துறை உள்ளது போல் மாநில அளவிலான பதிவு மூப்பு நிர்ணயம் செய்த அரசாணை 243 மூலம் அனுமதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொடக்க கல்வித்துறையில் முதல் முறையாக பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாநில அளவில் பணி நியமன வரன்முறை செய்யப்பட்டு பதிவு மூப்பு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன. ஜூலை 22 முதல் பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வு. அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. ஜூலை 22 முதல் பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறும் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மேல விவரங்களுக்கு www.tnleud.online.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.